ஆனால் ரெண்டுக்குமான ஸ்ட்ரகிள் நடக்கும்போது அப்படி இப்படிமா பண்ணி ஒரு ஒற்றை ஆட்சி அடிப்படையில் ஆனால் தோற்றத்தில் ஒரு கூட்டாட்சி அப்படி கூட்டாட்சிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. அதை அம்பேத்கரே ஒத்துக்கிறேன். இது இன் எசன்ஸ் இட் இஸ் யூனிட்டரி, இன் ஃபார்ம் இட் இஸ் ஃபெடரல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ வந்து வடிவத்தில் கூட்டாட்சி ஆகும், அப்படின்னா வேஷத்தில் கூட்டாட்சி, முகமூடி. ஆமாம், முகமூடி தான் கூட்டாட்சி, அதனுடைய அர்த்தம். அவரை வந்து அதை அப்படி டிப்ளமேட்டிக்காக அதை சொல்கிறாரு வச்சுங்க. இதுதான் இதில் விஷயம். அப்போ அந்த முரண்பாடுதல் இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆர்டிகல் 1 என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிடுது. 56 ஸ்டேட்டுங்கிறது வேறு வகையாக டிஃபைன் ஆகிடுச்சு. நீ 51 81ன்னு வச்சுக்கிட்டு 81 ஆர்டிகளில் நீங்கள் வந்து எல்லா ஒரு ஓட்டு ஒரு மார்க்குனா ஒரு மக்களாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு தேசிய இனமாக பார்க்குறவனுடைய ஒரு பார்வை 81 இருக்குது. 1 என்ன சொல்கிறான், உள்ள நுழையும் போது தெளிவாக சொல்லிடுறான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த முரண்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. புரியுதா? இது ஒரு மிக அடிப்படையாக. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு போட்டதுனால இந்தி பெல்ட் என்பது அப்போயே 543 பேரில் 225 பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க டாமினன்ட் தான். அதான் முடிஞ்சிச்சா? ஆரம்பத்தில் சிறுபான்மை தான். அப்போ ஆமாம், நீங்கள் வந்து 39 பேர் தானே, நமக்கு புதுச்சேரியை சேர்த்தா 40. இது என்ன, நம்ம என்ன பண்ணிட முடியும்? இந்த கோரம்னு சொல்கிறான்ல, ஒரு அவையை நடத்துறதுக்கான குறைந்தபட்ச நம்பர்னு, அது வந்து 6ல் 1. கோரத்துக்கு கீழே நம்ம, இன்னும் சொல்ல போனால் 10%க்கு கீழே நம்ம என்ன பண்ணிட முடியும் அங்கே போய்? ஏற்கனவே அப்படி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு 4-5 மாநிலங்கள் சேர்ந்துக்கிட்டால் ஒரு புஷ் பண்ண முடியும். கட்சி வகையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை அடிப்படையிலையோ பண்ணிக்கிட்டால் ஒரு சண்டையை போட முடியும். இந்த ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துச்சு. இவ்வளோதான் இதில் வரல இருந்தது. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இந்தி மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டம் தான் அது ஏன்னா அந்த நாடாளுமன்றத்தை உருவாக்கும் போது அப்படி பண்ணிட்டாங்க. மேலே சொல்லும்போது மாநிலங்களின் ஒன்றியம் சொல்ல வேண்டியது, நடைமுறையில் பார்த்தா ஒரு தேசத்துக்கான விஷயத்தை செய்ய வேண்டியது. இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த முரண்பாடு தொடக்கத்திலேருந்து வருது. அதை வந்து நம்ம இதை புரிந்து கொள்ளாமல் இதுக்கு தீர்வை நோக்கியே போக முடியாது. அடிப்படையே ஆமாம். இது இப்போ இந்த அடிப்படையில் இப்போ இவங்க வர்றாங்க. இப்போ வந்து ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். அது வந்து இந்தி பகுதியில் ஆமாம் அப்படின்னு பேசுவாங்க.